இந்தியா vs பாகிஸ்தான் கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது, ரெண்டு நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு யுத்தமா தான் இருக்கும். ஒரு மாபெரும் யுத்தம் தான். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. 3 எபிசோடு வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் டீம், இந்தியா டீம் எப்படி, அந்த டீம் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. செகண்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஓடிஐ டெஸ்ட் இதெல்லாம் விளாண்டாங்க அப்படின்றத வந்து காட்டுறாங்க. 3வது எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் எப்படி வெளியில வந்தாங்க, சேவாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாகிஸ்தானோட பவுலர்ஸ்லாம் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஏன்னா ஒரு விளையாட்டுக்குள்ள எப்படி வந்துட்டு ஒரு தேசப்பற்று, ஒரு எமோஷனலு, அதுக்கப்புறம் அரசியல், ஒரு மதம், இப்படி சார்ந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அப்படி கடத்திட முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா தான் பார்க்கணும். இப்போ இந்தியா தோற்றது அப்படின்ற ஹெட்லைன்ல இந்திய அணி தோத்தது அப்படின்னு தான் நம்ம வந்து போடணும். ஒட்டுமொத்த நாடை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள போய் அடக்குறாங்க அப்படின்றதா என்னுடைய ஒரு வியூ பாயிண்டா இருந்துச்சு. அதையும் தாண்டி நானும் அந்த ஒரு கூட்டத்துல ஒரு ஆளா தானே நம்மள உட்காந்து ஆட்டு மந்த கூட்டத்துல தலையாடிட்டு இருந்திருக்கோம், நீ அதுல ஒரு ஆள் தாண்டா அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் நிறைய எபிசோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சீசன் 1 தான். நீங்க எல்லாருமே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டுடைய விஷன் என்ன அப்படின்னு. என்ன இந்தியா பாகிஸ்தானுடைய மோதல் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு அரசியல் களமா வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்ற வியூ கண்டிப்பா உங்க எல்லாருமே தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இது வந்து அவைலபிள் இருக்கு. நன்றி.